பிரைஸ் லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷத்துல கூட 3 மாசத்தை கடந்து 4வது மாசத்துக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். இந்த 3 மாசமும் தேவன் நம்மளோட வாழ்க்கையில செய்த நன்மைகளை சொல்லி துதித்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த புதிய மாதத்துக்குள்ள நம்ம கடந்து போவோம். ஒரு சாதாரண மனுஷனே நம்மளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணா நம்ம தேங்க்யூ சொல்றோம். அப்போ டெய்லி நம்ம ஜீவனோடு இருக்கிறது, நம்ம சுவாசிக்கிறது, நம்ம உயிர் வாழ்றது தேவனோட கிருபையினால. அதனால எவ்வளவு வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒவ்வொரு நாளை துவங்கும் போதும் ஏசப்பாவை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா வச்சு அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் சொல்லி அவருக்கு நன்றி செலுத்திட்டு அந்த நாளையோ அந்த மாதத்தையோ நீங்க துவங்கும் போது நிச்சயமா அது ஆசீர்வாதமா இருக்கும். அதனால அவரோட பிரசன்னத்துல அமர்ந்து இந்த மாதத்தை துவங்குங்க, ஆசீர்வாதமா இருக்கும். இப்ப வாங்க தேவன் நம்மளுக்கு இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த மாதம் இன்று தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமேன். ஆமாங்க, புதுசுனா யாருக்கு தான் பிடிக்காது? கிறிஸ்மஸ், நியூ இயர், பர்த்டே, ஏதாவது கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர விஷயமே புது ட்ரெஸ் தான். நம்ம அதுக்காக பார்த்து பார்த்து ட்ரெஸ் வாங்குவோம். நம்மக்கிட்ட இல்லாத கலராக, புது டிசைனாக, லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக வந்திருக்க ட்ரெஸ்ஸாக பார்த்து பார்த்து வாங்குவோம். ஒரு 10 வாட்டி போட்டுட்டு தூக்கி போடுற ட்ரெஸ்ஸையே நம்ம அவ்வளோ பார்த்து பார்த்து வாங்கும் போது ஏசப்பா அவரோட பிரியமான பிள்ளைங்க நம்மளை ஆசிர்வதிக்கும் போது எவ்வளவு யோசிச்சு புதுசா தனித்துவமா யூனிக்கா நம்மளை ஆசிர்வதிப்பாரு. ஆமாங்க, இந்த மாசம் உங்களுக்கு இப்படிதான் இருக்க போகுது. இந்த மாசம் முழுசும் நீங்க சாட்சி சொல்லும் போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, என்ன இப்படி சொல்றீங்க, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் உங்களோட சாட்சிகள் அமைய போகுது. அதனால தனித்துவமான புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமா இருங்க. எப்படி ஏரோப்ளேன், ஃபோன் இதெல்லாம் புதுசா கண்டுபிடிக்கும் போது, புதுசா நடைமுறைக்கு வரும்போது எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்களோ, அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏசப்பா செய்ய போற காரியத்தையும் புதுசா ஆச்சரியமா எல்லாரும் பார்ப்பாங்க. அதனால நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க? இப்போ இருந்தே ஏசப்பாக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இப்போ இருந்தே நீங்க ரிசீவ் பண்ண போற அந்த அற்புதத்துக்காக இப்போ இருந்தே தேவனை துதிக்க ஆரம்பிங்க. நீங்க என்னென்ன காரியத்துக்கெல்லாம் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அதை விட மேன்மையானதா தேவன் தருவாரு. அதனால எதை பத்தியும் கவலைப்படாம இந்த நாள்ல உங்க கவலை எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு சந்தோஷமா இருங்க. ஏசப்பா உங்க வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய போறாரு, எல்லாவற்றையும் புதுசா மாத்த போறாரு. இந்த நாள்ல நீங்க வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? உங்க சரீரம் முழுவதையும் தேவன் புதிதா மாத்துக்கிறாரு. உள்ள எல்லா அவயவங்களையும் புதிதா மாத்துகிறாரு. வியாதி எல்லாமே இருந்த இடம் தெரியாம எல்லாமே காணாம போகுது. வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், பிஸ்னஸா இருக்கட்டும், நீங்க என்ன விதத்துல எதுலெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதிலெல்லாம் தேவன் நீங்க எதிர்பாராத விதத்துல உங்களுக்கு அற்புதமான புதிய காரியங்களை செய்ய போறாரு. அதனால சந்தோஷமா இருங்க. இந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொண்டு விசுவாசத்தோட அறிக்கை செய்யுங்க. நிச்சயமா இந்த மாதம் முழுவதும் தனித்துவமான புதிய காரியங்களை தேவன் உங்க வாழ்க்கையில செய்வார். இப்போ வாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த புதிய மாதத்துக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்களிலும் எங்களோட ஆயுஸ் நாட்களை கூட்டி தந்து இந்த நாளை காணும்படியாக கிருபை செய்திருக்கிறீரே, அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. கடந்த 3 மாதமும் எங்களை அருமையாக வழிநடத்தி வந்திருக்கிறீரே, அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்தீரே, அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்துக்கென்று ராஜா ஏசப்பா நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி தகப்பனே. புதிய காரியங்களை செய்ய போறேன்னு சொல்லியிருக்கீங்களே, அதுவும் இப்பொழுதே தோன்ற போதுன்னு சொல்லியிருக்கீங்களே, அதுக்காக நன்றி தகப்பனே. இப்பொழுதே எங்களோட வாழ்க்கையில புதிய காரியங்களை நீர் துவங்குகிறதற்காக நன்றி தகப்பனே. இசப்பா, யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை விசுவாசித்து அறிக்கை செய்கிறாங்களோ அவங்களோட எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீர் புதிய காரியத்தை துவக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. அது மட்டும் இல்லை ராஜா, அந்த நாளிலும் கூட தகப்பனே, யார் என்ன தேவைக்காக உங்களை நோக்கி பார்க்குறாங்களோ அந்த தேவைகளை எல்லாம் நீர் பூர்த்தி செய்து அவங்க பலவீனங்களை எல்லாம் நீக்கி போட்டு அவங்களோட கஷ்டங்கள், கசப்புகள், வேதனைகள், வியாதிகள் எல்லாவற்றையும்
மறைந்து போகும் பண்ணி அவங்களுக்கு நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை தந்து வழி நடத்துங்க ராஜா. இசப்பா, அந்த மாதத்துல கூட அவங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. மீதம் எடுக்கும்படியா கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த ஒரு வீண் செலவும் இல்லாதபடி நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. எங்க போனாலும் வந்தாலும் சமூகம் அவங்களுக்கு முன்பாக செல்லட்டும் தகப்பனே. போக்கிலும் வரக்கிலும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. நீர் அப்படியே செய்யப்போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் மீதியான வேலையை இந்த கரத்துல ஒப்படைக்கிறோம்ப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, சித்தத்தின்படி நடத்துங்க. நேசிக்கிற மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. புதிய காரியங்களை பெற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தப்படுங்க. நிச்சயமா நீங்க ஆச்சரியப்படுற அளவு தேவன் உங்களோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். அப்படி இயேசப்பா உங்களோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்யும் போது அதை சாட்சிகளா பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. நீங்க டெய்லி பார்க்குறவங்க, பேசுறவங்க, உங்க ஆஃபீஸில் உள்ளவங்க, இல்லை உங்க கூட படிக்கிற பிள்ளைங்க, இல்லை நீங்கள் போகிற சர்ச், எங்கேனாலும் சரி உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ உங்களோட சாட்சியை ஆடியோவாவோ வீடியோவாவோ அனுப்புங்க. நாங்கள் இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அப்படி இல்லை என்னோட வாய்ஸையோ ஃபேஸையோ காமிக்க விரும்பலை அப்படின்னா நீங்கள் மெசேஜாக டைப் பண்ணி அனுப்புங்க. நாங்கள் அதை இந்த சேனலில் கன்வே பண்ணிடுறோம். ஆனால் உங்கள் சாட்சியை மட்டும் பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களோட ஒரு சாட்சி மற்றவங்களோட வாழ்க்கையை மாற்றும். இவங்களோட வாழ்க்கையில அற்புதம் செஞ்ச மாதிரி என்னோட வாழ்க்கையிலையும் ஏசப்பா செய்வாருன்ற ஒரு விசுவாசத்தை அவங்களுக்குள்ள கொண்டு வரும். அதனால சாட்சியை பகிர்ந்து கொள்ள மறந்துடாதீங்க. கண்டிப்பா எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல யாருக்காவது பைபிள் வேணும், எனக்கு பைபிள் வாசிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா என்கிட்ட பைபிள் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேலே உள்ள கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, காண்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு பைபிள் அனுப்பி வைப்போம். கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Praise Lord. I hope you all are doing good by God's grace. I hope you all are happy in our Christ. Our God has guided us, protected us, and He provided everything that we need in the past 3 months. So before entering into this new month, give thanks to our Lord, sit in His presence and praise Him for some time, worship Him for some time, and then move on into this new month, so that this month will be a blessing for you. Now come, let's look at the promise verse that our God has given for this month. The promise verse given by our God is Isaiah chapter 43 verse 19. For I am about to do something new. See, I have already begun. Do you not see it? I will make a pathway through the wilderness. I will create rivers in the dry wasteland. Amen. Yes, our God is going to do something new in our life. We all like new things. Whenever we are going to buy a new dress, we will make sure that we are taking something new. The color that we don't have, the design that we don't have, and the recent trending model. If we are very cautious about taking a new design for a dress, then think about our Lord. How will He bless us? He will bless us with unique and new things that the world has not seen before. Yes, get prepared to receive great and unique blessings in your life. When the phone and aeroplane was invented for the first time, everyone was amused by that. Likewise, your testimonies in this month will make them see that the God is with you in everything you do. So whatever the situation you are facing now, don't worry about it. Look unto our Lord. Hold on to this promise. Confess it with faith. Our Lord will definitely create new and unique blessings in your life. If you have faith, it is beginning now itself. Your body is going to change. All the diseases in your body is going to vanish. All the miracles that you are expecting to happen in your life is going to happen in this month, but in a unique way that you did not expect. And He is going to give it more greater than you expected. So don't worry about anything. Hold on to Him and start praising Him. You're going to receive unique and great miracles in this month. God bless you all. Have a blessed month. Amen.